சவுண்ட் ஆஃப் ஜாய் ஊழியங்கள் வழங்கும் தேவ சத்தம் என்ற இந்த நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு கூட வாழ்த்தி வரவேற்கிறோம். தேவனுடைய சமாதானமும் கிருபையும் இன்றும் என்றும் உங்களை ஆளுகை செய்வதாக. இந்த நாளிலும் தேவன் நம்மோடு கூட பேசும்படியாக, ஆவியானவர் நம்மை ஆற்றும்படியாக, தேற்றும்படியாக, பலப்படுத்தும்படியாக, கர்த்தர் நம்மை ஊன்ற கட்டும்படியாக ஒரு நிமிடம் தலைகளை தாழ்த்தி நாம் ஜெபித்து தேவ செய்திக்கு நேராக கடந்து செல்லுவோம். தலைகளை தாழ்த்தி தேவனை நோக்கி பார்க்கலாமா? தகப்பனே, நாங்கள் உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம், உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இந்த நாளிலும் உம்முடைய சமூகத்திலே நாங்கள் ஒருமனப்பட்டவர்களாய் உம்முடைய சமூகத்திலே வந்து நிற்கிறோம். ஆவியானவர் நீர் எங்களோடு கூட பேசுவீராக. ஜனங்களை ஆற்றுங்கள், தேற்றுங்கள் என்று சொன்னீரே. ஆண்டவரே, நீர் ஆற்றுவீராக, தேற்றுவீராக, பலப்படுத்துவீராக. பரிசுத்த ஆவியானவர் எங்களோடு கூட இடைபடும்படியாய் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, நொறுங்குண்ட ஆவியும் நெருங்குண்ட இருதயத்தையும் கர்த்தாவே நீர் புறக்கணியாத தேவன். இந்த நாளிலும் நொறுங்குண்ட இருதயத்தோடு கூட யாரெல்லாம் உம்மை நோக்கி பார்க்கிறார்களோ அவர்களை கர்த்தர் கட்டி எழுப்புவீராக. ஆற்றுங்க, தேற்றுங்க, தொடர்ந்து எங்களோடு கூட பேசுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜெபங்கள் நல்ல பிதாவே, ஆமேன். எல்லோரும் சந்தோஷமாய் இருப்பீர்கள் என்று கர்த்தருக்குள் நான் ஆழமாய் விசுவாசிக்கிறேன். இந்த நாளிலும் கர்த்தருடைய ஆவியானவர் நம்மோடு கூட பேசும்படியாக நமக்கு தேவன் கொடுத்த ஒரு வேத பகுதி சங்கீதம் 56வது அதிகாரம் 8வது வசனத்தை வாசிக்கலாமா? சங்கீதம் 56வது அதிகாரம் 8வது வசனம். என் அலைச்சல்களை தேவரீர் எண்ணி இருக்கிறீர், என் கண்ணீரை உம்முடைய துருத்தியில் வையும், அவைகள் உம்முடைய கணக்கில் அல்லவோ இருக்கிறது என்று தாவீது இந்த இடத்திலே கர்த்தரை நோக்கி பார்த்து அவர் கெஞ்சுகிறதான அந்த கெஞ்சுதலை நாம் இந்த இடத்திலே வாசிக்க முடிகிறது. சங்கீதம் 56வது அதிகாரம் அந்த தலைப்பிலே கொடுத்திருக்கிற வார்த்தையை நாம் வாசித்து பார்ப்போமானால், பெலிஸ்தர் தாவீதை காத்தூரில் பிடித்தபொழுது யோனாத் ஏலிம் ரிக்கோஹிம் என்னும் வாத்தியத்தில் வாசிக்கும்படி தாவீது பாடி ராகத்தலைவனுக்கு ஒப்புவித்த மித்தாம் என்னும் சங்கீதம். பாருங்க, பெலிஸ்தியர் தாவீதை காத்தூரில் கண்டுபிடித்த போது பகைஞர்களால் சுற்றி சூழ பிடிக்கப்படும் பொழுது ஒரு நெருக்கமான ஒரு சூழ்நிலையிலே, இனி தப்பி பிழைப்போம் என்ற நம்பிக்கை அற்றதான ஒரு சூழ்நிலையிலே தாவீது தேவனை நோக்கி பார்த்து பாடுகிற சங்கீதம் தான் இந்த 56வது சங்கீதம். அந்த 56வது சங்கீதத்திலே 8வது வசனத்திலே தாவீது சொல்லுகிறார், தேவரீர் என் அலைச்சல்களை நீர் எண்ணி இருக்கிறீர், என் கண்ணீரை உம்முடைய துருத்தியில் வையும், அவைகள் உம்முடைய கணக்கில் அல்லவோ இருக்கிறது. தாவீது சொல்லுகிறார், என்னுடைய அலைச்சல்களை நீங்க பார்க்குறீங்க ஆண்டவரே, அது மாத்திரமல்ல, நான் விடுகிற கண்ணீர் எல்லாவற்றையும் உம்முடைய துருத்தியில் அல்லவோ இருக்கிறது என்று தான ஒரு ஆழமான ஒரு விசுவாசம் அந்த சூழலிலும் தாவீது சொல்லுகிறார். பாருங்க, சுற்றிலும் சத்துருக்கள் சூழ்ந்து இருக்கிறதான ஒரு சூழ்நிலை, நெருக்கப்பட்டதான ஒரு சூழ்நிலை, இனி தப்பி பிழைப்போம் என்ற நம்பிக்கை அற்றதான ஒரு சூழ்நிலை. அந்த சூழ்நிலையில தான் தாவீது சொல்லுகிறார், என் கண்ணீரை உம்முடைய திருத்தியிலே வையும், என் அலைச்சல்களை நீர் கவனித்திருக்கிறீர் ஆண்டவரே, நான் அலைந்து திரிகிறதை நீர் கவனித்திருக்கிறீர். ஒவ்வொரு விசையும் சவுலினால் நெருக்கப்படும் பொழுது, சவுலினால் துரத்தப்படும் பொழுது, சொந்த மகனினால் துரத்தப்படும் பொழுது, பலவித உபத்திரவங்கள் மத்தியிலும் பாடுகள் மத்தியிலும் தாவீது சொல்லுகிறார், என் அலைச்சல்களை நீர் எண்ணி இருக்கிறீர், என் கண்ணீரை உம்முடைய துருத்திலே வைத்திருக்கிறீர். இந்த வசனத்தை வாசிக்கும் பொழுது நமக்கு மிகவும் அதிகமாக ஞாபகத்திலே வரக்கூடிய ஒரு நபர் வேதத்திலே சொல்ல முடியும். என் அலைச்சல்களை நீங்கள் பார்க்குறீங்க, என் கண்ணீரை உம்முடைய துருத்திலே வைத்திருக்கிறேன். இந்த வசனத்தை வாசிக்கும்போது நாம் முதலாவது நம்முடைய ஞாபகத்திற்கு வருகிறதான ஒரு நபர் யார் என்று சொன்னால் அது ஆகார். ஆகாரைத்தான் இந்த இடத்திலே நாம் அதிகமாய் சொல்ல முடியும். ஆகாரை நாம் குறித்து பார்ப்போமானால், அவள் அலைந்து திரிகிற ஒரு மகளாக காணப்படுகிறாள், கண்ணீர் விடுகிற ஒரு மகளாக காணப்படுகிறாள். ஆதியாகமம் 21வது அதிகாரம் 14வது வசனம் 15வது வசனம் வாசித்து பாருங்க. ஆதியாகமம் 21, 14, 15. ஆபிரகாம் அதிகாலையில் எழுந்து அப்பத்தையும் ஒரு துருத்தி தண்ணீரையும் எடுத்து ஆகாருடைய தோளின் மேல் வைத்து பிள்ளையும் ஒப்பு கொடுத்து அவளை அனுப்பிவிட்டான். அவள் புறப்பட்டு போய் பெயர்சபாவின் வனாந்திரத்திலே அலைந்து திரிந்தாள். துருத்தியில் இருந்த தண்ணீர் செலவழிந்த பின்பு அவள் பிள்ளையை ஒரு செடியின் கீழே விட்டு, 16வது வசனம், பிள்ளை சாகிறதை நான் பார்க்க மாட்டேன் என்று எதிராக அம்பு பாயும் தூரத்திலே போய் உட்கார்ந்து சத்தமிட்டு அழுதாள்.
ஆகாருடைய சூழ்நிலையை மிகவும் அழகாக ஆவியானவர் எழுதி வைத்திருக்கிறார். பிள்ளை சாகிறதை நான் பார்க்க மாட்டேன் என்று எதிராக அம்பு பாயும் தூரத்திலே போய் உட்கார்ந்து சத்தமிட்டு அழுகிறாள். அவள் கண்ணீரை காண்கிற தேவனை நோக்கி பார்த்து அவள் அழுகிறாள், சத்தமிட்டு அழுகிறாள். இந்த ஆகார் யார்? எகிப்தின் அடிமை பெண்ணாகிய ஆகார் என்று நாம் வேதத்திலே வாசிக்க முடியும். ஆதியாகமம் 21 அதிகாரம் 9வது வசனத்திலே வாசிக்கிறோம், பின்பு எகிப்து தேசத்தாளாகிய ஆகார். அப்போ இவள் எகிப்து தேசத்தில் இருந்த ஒரு பெண். எகிப்து தேசத்தில் ஒருவேளை ஆகார் நன்றாக வாழ்ந்திருக்கலாம், அவள் நல்ல நிலைமையில இருந்திருக்கலாம். ஆனால் இன்றைக்கு அவளுடைய நிலைமை எப்படி இருக்கிறது? சாராய்க்கு அடிமை பெண்ணாக அவள் வந்து இருக்கிறாள். எகிப்தின் ஊராகிய இந்த ஆகார் எப்படி வாழ்ந்தாலோ நமக்கு தெரியாது. ஒருவேளை நன்றாக அவள் வாழ்ந்திருக்கலாம். ஆனால் அப்படிப்பட்ட ஒரு நிலைமையில இருந்த ஒரு பெண் அந்நிய தேசத்திலே வந்து இப்பொழுது சாராளுக்கு அடிமையாக இருக்கிறாள். அடிமையாக இருப்பது மாத்திரமல்ல, அங்கு அவள் என்ன செய்யப்படுகிறாள்? இவள் சாராளுக்கு பிள்ளை இல்லாதது நிமித்தம் ஆபிரகாமுக்கு இவள் மறுபடியும் அவள் மறுமனையாட்டியாக அங்கு ஆகாரை கொடுக்கப்படுகிற ஒரு காரியத்தை நாம் அதற்கு முன்பதான அதிகாரங்களிலே நாம் வாசிக்க முடியும். அப்படி பார்க்கும் பொழுது இந்த ஆகார் ஒரு அடிமை பெண். இந்த அடிமை என்றால் என்ன? அவர்களுக்கு என்று சொந்த விருப்பு வெறுப்பு எதுவும் இருக்காது. அடிமை என்று சொன்னால் அவர்களுக்காக ஒரு விருப்பம், அவர்களுக்கான ஒரு ஆசை, அவர்கள் நினைத்து பார்க்கிறதான ஒரு வாழ்க்கை, அவர்கள் விரும்புகிற ஒரு வாழ்க்கை அவர்களுக்கு இருக்காது. இதுதான் ஒரு அடிமையினுடைய நிலைமை. இன்றைக்கு ஒருவேளை இந்த செய்தியை கேட்டுக்கொண்டு இருக்கிற தேவ பிள்ளையே, உங்களுடைய வாழ்க்கையும் கூட அப்படி இருக்கிறதோ? அடிமையா இருக்கிறதான ஒரு சூழ்நிலை போன்ற ஒரு வாழ்க்கை நெருக்கத்தில் நீங்கள் இருந்து கொண்டு இருக்கிறீர்களோ? உங்களுக்கான சுயமான விருப்பம் ஒன்றும் செயல்படுத்த முடியாது. என்னுடைய வாழ்க்கை நான் சுகமாய் வாழ முடியவில்லை, நான் கண்ணீரில் நான் தத்தளித்து கொண்டு இருக்கிறேன், என்னுடைய விருப்பம் எதுவும் நிறைவேறாது என்றதான சூழ்நிலை உங்கள் வாழ்க்கை இருந்து கொண்டு இருக்கிறதோ? இந்த ஆகாருடைய வாழ்க்கையும் அப்படித்தான் இருந்தது. அடிமையான ஒரு வாழ்க்கை. இஸ்ரவேலிலே அடிமையாக இருக்கிறவர்கள் என்ன செய்யப்படுவார்கள் என்று சொன்னால், அவர்கள் தொடர்ந்து அந்த வீட்டிலே அடிமையாக இருக்கப்பட வேண்டும் என்று சொன்னால், அவர்கள் காதுகளிலே வாசல்படி நிலைக்கால்களை வைத்து அவர்களுடைய காதுகளிலே வாசல்படி நிலையோடு சேர்த்து ஆணி அடிக்கப்படும். அப்படி என்றால் வாழ்நாள் முழுவதும் அவர்களுக்கு அடிமைப்பட்டு இருக்க வேண்டும். அதில் இருந்து விடுதலை பெறவே முடியாது. இதுதான் ஒரு அடிமையினுடைய வாழ்க்கை. காலம் முழுவதும் அவர்கள் அடிமையாகத்தான் இருக்க வேண்டும். தனக்கென்று வாழ முடியாது, தன்னுடைய குடும்பத்திற்கென்று வாழ முடியாது, தனக்கென்று ஒரு விருப்பம் இருக்காது, தனக்கென்ற ஒரு சுகம் பார்க்க முடியாது, தனக்கென்று என்று எதையுமே அவர்கள் செய்து கொள்ள முடியாது. அவர்கள் நினைக்கிறபடி அவர்களுடைய ஆசைகள் எதுவும் நிறைவேற முடியாது. இதுதான் ஒரு அடிமையினுடைய வாழ்க்கை. நான் இந்த இடத்துல ஆகாரை குறித்து நாம் சிந்தித்து பார்ப்போமானால், ஆகார் ஆபிரகாமுக்கு கொடுக்கப்பட்ட பொழுது அவருடைய மன விருப்பம் அங்கு கேட்கப்பட்டதா என்று கேட்டால் இல்லை. ரெபெக்காளிடத்திலே கேட்கப்படுகிறது, நீ இவர்களோடு போக உனக்கு விருப்பமா என்று சகோதரன் கேட்கும் பொழுது ரெபெக்காள் அங்கு சம்மதித்து கடந்து போகிறாள். அவருடைய வாய் பிறப்பை கேட்போம் என்று சொல்லுகிறார்கள். ஆனால் இங்கு ஆகாரிடத்திலே கேட்கப்பட்டதா? இல்லை. ஏன் தெரியுமா? அவள் அடிமை. ஆகவே அவளிடத்தில் அவருடைய சொந்த விருப்பு வெறுப்பு எதுவும் கேட்க முடியாது. சாராள் என்ன சொல்லுகிறாளோ அதை செய்துதான் ஆக வேண்டும். ஆபிரகாம் என்ன சொல்லுகிறானோ அதை செய்துதான் ஆக வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு அடிமையின் வாழ்க்கையிலே இந்த ஆகார் வாழ்ந்து கொண்டு இருக்கிறார். அப்பொழுது ஆபிரகாமுக்கு கொடுக்கப்படும் பொழுதும் அவருடைய சொந்த விருப்பு வெறுப்பு கேட்கப்பட்டதா? இல்லை. கொடுக்கப்பட்டாயிற்று. ஆபிரகாமுக்கு என்று ஒரு மகனை அவள் பெற்றெடுக்கிறாள். பெற்ற பின்பு அந்த வீட்டில் அவளுக்கு சுதந்திரம் கிடைத்ததா? இல்லை. அப்பொழுதும் அங்கு பிரச்சனை வந்து அவள் துரத்தப்படுகிற ஒரு காரியத்தை பார்க்கிறோம். அவள் மாதமாக இருக்கும் பொழுது தன்னுடைய நாச்சியாரை அற்பமா எண்ணினதை நிமித்தம் ஒரு விசை அவள் அங்கிருந்து துரத்தப்படுகிறாள். அவள் துரத்தப்பட்டு லகாய் ரோகி என்ற இடத்திலே தேவனை சந்தித்து, என்னை காண்கிற தேவனே என்று சொல்லி பெயர் வைத்து திரும்ப வருகிறாள். அதன் பின்பு அங்கு ஆபிரகாம் சாராளோடு கூட அந்த ஆகார் இருக்கிறாள். அவள் ஒரு பிள்ளையை பெற்றெடுக்கிறாள். இல்லை, பிள்ளைகளுடைய காரியத்தின் நிமித்தம் இப்பொழுது அங்கு மறுபடியும் அவள் துரத்தப்படுகிறாள். துரத்தப்படும் பொழுது அந்த ஆபிரகாமுக்கு தகப்பனுக்கு எப்படி இருந்திருக்கும்? அவனுடைய மனநிலைமையும் மிகவும் வேதனையாகத்தான் இருந்திருக்கும். சாராள் துரத்த வேண்டும் என்று சொல்லும் பொழுது அவன் ஆபிரகாம் தேவனிடத்திலே போய் விசாரிக்கிறான். சாராள் என்ன சொல்லுகிறானோ அதை செய். ஏன் என்று சொன்னால், இங்கு ஆபிரகாம் தேவ சித்தத்தை செய்யவில்லை, சுய சித்தத்தை அந்த இடத்திலே செய்தார். சுய சித்தத்தை செய்தது நிமித்தம் அந்த வலி வேதனையை ஆபிரகாமும் அந்த இடத்திலே அனுபவிக்க வேண்டி வந்தது. தேவ சித்தம் செய்ய வேண்டும் என்று சொன்னால் நம்முடைய சுய சித்தம் நிறைவேற்றப்படக்கூடாது. சுய சித்தம் தேவ சித்தத்தின் வாழ்க்கையிலே போய்கொண்டிருக்கிற
தேவ பிள்ளைகளுக்கு ஒருவேளை சுய சித்தத்தின் பாதையிலே நீங்கள் நடப்பீர்கள் என்று சொன்னால் இப்படிப்பட்ட அனுபவங்களை நாம் கடந்து வர வேண்டிய சூழ்நிலை நமக்கு வந்து விடுகிறது. ஆகவே தேவ பிள்ளைகளே மிகவும் எச்சரிக்கையோடு கூட இருக்க வேண்டும். ஏன் நமக்கு வலி வருகிறது, ஏன் வேதனை வருகிறது, ஏன் கண்ணீர் வருகிறது, ஏன் வாழ்க்கையிலே பாடுகள் வருகிறது? தேவ பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே சமாதானம் இல்லை, தேவ பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே சமாதானம் சந்தோஷம் இல்லை. ஒரே குழப்பமான சூழ்நிலை, வேதனைகள் நிறைந்த வாழ்க்கை, கண்ணீர் நிறைந்த வாழ்க்கை. ஏன் தெரியுமா? எங்கோ தேவ சித்தத்தை தவற விட்டு விட்டதினால். இங்கு ஆபிரகாம் தேவ சித்தத்தை தவற விட்டுவிட்டு சாராயின் சொல்லை கேட்டு அந்த இடத்திலே ஒரு தவறு செய்தது நிமித்தம் இன்றைக்கு தன்னுடைய பிள்ளை அங்கு வனாந்திரத்தில் அனுப்பப்படுகிற சூழ்நிலை வரும்பொழுது ஒரு தகப்பனுக்கு சந்தோஷமாகவா இருந்திருக்கும்? அவனுடைய உள்ளம் மிகவும் வேதனைப்பட்டது. அதனால்தான் தேவ சமூகத்திலே சென்று தேவனிடத்திலே விசாரிக்கிறான். தேவனிடத்திலே அவன் கதறி இருப்பான், தேவனிடத்திலே கண்ணீர் வடித்திருப்பான். ஆண்டவரே, எவ்வளவு நாட்கள் பிள்ளை இல்லாமல் இருந்து ஒரு பிள்ளை கிடைத்திருக்கிறதே, இன்றைக்கு அந்த பிள்ளை நான் துரத்த வேண்டிய சூழ்நிலை வருகிறதே ஆண்டவரே என்று சொல்லி அவன் இருதயம் கதறி இருக்கும். தேவ பிள்ளைகளே, தேவ சித்தம் செய்து கொண்டு வரும்பொழுது நம்முடைய வாழ்க்கை நாம் மிகவும் கவனத்தோடு கூட நடத்த வேண்டியது அவசியமாக இருக்கிறது. சிறிது நம்முடைய மாம்சத்திற்கு நாம் இடம் கொடுப்போம் என்று சொன்னால், சிறிது கொஞ்சம் நாம் அப்படி சிறிது விலகுவோம் என்று சொன்னால், ஏதாவது ஒரு வேறு சத்தத்திற்கு நாம் செவி கொடுத்து விடுவோம் என்று சொன்னால் அந்த வாழ்க்கையிலே வலி வருவது மிகவும் நிச்சயம், கண்ணீர் மிகவும் நிச்சயம். சிறிது கூட தேவ சித்தம் இல்லாதபடிக்கு நாம் சிறிது விலகிவிட்டால் போதும், நிச்சயமாக அங்கு சமாதானம் இருக்காது, சந்தோஷம் இருக்காது. நிச்சயமா இப்படிப்பட்ட சூழ்நிலைகளை நாம் கடந்து வந்துதான் ஆக வேண்டும். ஆனாலும் கர்த்தர் இந்த இடத்துல ஆபிரகாமுக்கு சொல்லுகிறார், அவனும் உன்னுடைய வித்தா இருக்கிறபடினாலே நான் அவனையும் பெருக பண்ணுவேன் என்று சொல்லி ஆபிரகாமுக்கு கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். இந்த ஆகாரான அடிமை பெண் இப்பொழுது தன் பிள்ளையை தூக்கி கொண்டு வனாந்திரமாக செல்லுகிறாள். பாருங்க எப்படி அனுப்பப்படுகிறாள் பாருங்க. ஆதியாகமம் 21:14 அதிகாலையில எழுந்து கொஞ்சம் அப்பத்தையும் ஒரு துருத்தி தண்ணீரையும் எடுத்து, பாருங்க, ஆபிரகாமு கிட்ட கைப்படிந்த வேலையாட்கள், சரியான யுத்த வீரர்கள். ஒரு முறை லோத்துவும் எல்லாரையும் பிடித்து கொண்டு போன பொழுது இவன் தன்னிடத்திலே கைப்படிந்த 316 வேலையாட்களை வைத்து அவன் எதிராக போய் சத்துருவை ஜெயித்து தன்னுடைய குடும்பத்தாரை மீட்டு கொண்டு வந்ததை பார்க்க முடியும். அப்படிப்பட்ட 316 வேலையாட்கள் ஆபிரகாமிடத்திலே இருக்கிறார்கள், கைப்படிந்த வேலையாட்கள் இருக்கிறார்கள். இவன் சொல்லும்படி செய்யும்படியான வேலையாட்கள் இருக்கிறார்கள். ஆபிரகாம் ஆகாருக்கும் தன்னுடைய பிள்ளைக்கும் பாதுகாப்பாக ஒரு 2 வீரர்களை கூட அனுப்பவில்லை. அவனிடத்துல இல்லாத சம்பத்து இல்லை, பூமி தாங்கக்கூடாதபடிக்கு ஆஸ்தியும் அந்தஸ்தும் இருந்தது. ஆனாலும் ஒரு சல்லி காசு கூட அந்த இடத்திலே ஆகாருக்கு கொடுக்கப்பட்டதாக வேதம் சொல்லவில்லை. கொஞ்சம் அப்பத்தையும் ஒரு துருத்தி தண்ணீர் மாத்திரம். அங்கு கோவேறு கழுதைகளோ இல்லையானால் ஒட்டகங்களோ அவர்களுடைய வாழ்விற்கு தேவையான ஆதாரமான எந்த காரியங்களும் அங்கு கொடுக்கப்படவில்லை. அதை வாசிக்கும் பொழுது எவ்வளவு ஒரு வேதனையாக இருக்கிறது பாருங்கள். ஒரு தேவ சித்தத்தை விட்டு ஒரு சுய சித்தத்திலே போகும்பொழுது அந்த வாழ்க்கை எவ்வளவு ஒரு வேதனைக்குரிய ஒரு வாழ்க்கையாக இருக்கிறது. பாவம், அந்த அடிமை பெண்ணாகிய ஆகாருடைய வாழ்க்கை பாருங்கள் எப்படி இருக்கிறது பாருங்கள். ஒரு துருத்தி தண்ணீர், கொஞ்சம் அப்பம், அவ்வளவுதான் இருந்திருந்து அவள் நினைத்திருப்பாள், ஆபிரகாமுக்கு இவ்வளவு பெரிய செல்வ சீமானுக்கு, பூமி தாங்கக்கூடாத ஆஸ்தியுடைய ஒரு ஆபிரகாமுக்கு நான் பிள்ளை பெற்றிருப்பதினாலே என் வாழ்க்கை நன்றாக இருக்கும், நான் மகாராணி போல வாழ்வேன், மகாராஜா போல என் பிள்ளை வாழ்வான். எப்படியெல்லாம் அவள் கனவு கண்டிருப்பாள், எப்படியெல்லாம் அவள் நினைத்திருப்பாள். ஆனால் பாருங்கள், அங்கு கைவிடப்பட்ட நிலைமை. அந்த அடிமை பெண் ஏற்கனவே அவள் அடிமை வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருந்தவள். அவளுடைய வாழ்க்கையில், அந்த அடிமையின் வாழ்க்கையில் என்ன சந்தோஷம் இருந்தது, என்ன சமாதானம் இருந்தது? ஒன்றுமில்லை. ஒரு ஆசையும் அவளால் நிறைவேற்றிக் கொள்ள முடியாது. அப்படிப்பட்ட சூழ்நிலையிலே கைவிடப்பட்டவளாக, சொந்த கணவனால் கைவிடப்பட்டவளாக, இது மிகவும் கொடுமையான ஒரு காரியம். கணவனாலே கைவிடப்படுவது என்பது அந்த பெண்ணுக்கு எப்படிப்பட்ட ஒரு வேதனையாக இருக்கும் என்பதை நாம் இந்த இடத்துல நாம் ஈஸியாக படித்து விடுகிறோம். ஆபிரகாம் அனுப்பிவிட்டான், ஆகார் போய்விட்டால், வனாந்தரத்திலே அலைந்தால், திரிந்தால், அழுதால், புலம்பினால், கர்த்தர் ஒரு ஊற்றை காட்டினார். அந்த சூழ்நிலைகளை கொஞ்சம் நாம் ஆராய்ந்து பார்க்கும் பொழுது, அந்த இடத்தை நாம் தியானிக்கும் பொழுது அவருடைய வேதனை எவ்வளவு பெரிய வேதனையாக இருந்திருக்கும். மகாராணி போல வாழ வேண்டியவள், அந்த குடும்பத்தாருக்கே அவள் முதல் ஒரு பிள்ளையை பெற்றுக் கொடுத்திருக்கிறாள். எப்படி இருக்க வேண்டிய பிள்ளை, எப்படி எவ்வளவு தூரம் வாழ வேண்டிய ஒரு மிகப்பெரிய ஒரு ராணியை போல மிக சந்தோஷமாக ஒரு வாழ வேண்டிய ஒரு மகள், அவளுடைய மகனும்
2 பேரும் அனாதைகளாக துரத்தப்படுகிறதான ஒரு சூழ்நிலையை, கூட யாரும் இல்லை, ஒரு கோவேரி கழுதை கூட அவளோடு கூட அனுப்பப்படவில்லை, எந்தவித சொத்தும் கிடையாது, எந்தவித சம்பத்தும் கிடையாது, அவள் துரத்தப்படுகிறாள். தேவ பிள்ளைகளே, அப்படிப்பட்ட சூழ்நிலையில் நீங்கள் இருக்கிறீர்களோ? கடந்த நாளிலே திருப்பூரில் இருந்த ஒரு சகோதரி எனக்கு ஃபோனிலே பேசினார்கள். அவர்கள் வடித்த கண்ணீருக்கு ஒரு அளவே கிடையாது. ஒவ்வொரு முறையும் அவர்கள் எனக்கு கால் செய்யும் போதெல்லாம் கண்ணீர் விட்டு கதறுவார்கள். அவருடைய முதல் கணவர் மரித்து போனார். 2வதாக ஒருவரோடு அவர்கள் வாழ்ந்தார்கள். 30 வருட வாழ்க்கை அவர்கள் வாழ்ந்தார்கள். அவர்களுக்கென்று ஒரு பெண்ணையும் ஒரு மகனையும் பெற்றெடுத்தார்கள். நன்றாக வாழ்ந்தார்கள். அப்படி வாழ்ந்து கொண்டிருந்த பொழுதுதான் அவர் ஊழியக்காரர் என்று சொல்லுகிறார்கள். அப்படிப்பட்ட ஒரு கணவர் திடீரென்று ஒரு சபை வைத்தார், சபை நடத்த ஆரம்பித்தார். திடீரென்று சபையிலே வந்திருந்த ஒரு வாலிப பெண்ணை தன்னோடு கூட சேர்த்து கொண்டு, தன்னுடைய வீட்டிலே சேர்த்து கொண்டு இவர்கள் துரத்தப்பட்டார்கள். மனைவியும் 2 பிள்ளைகளும் துரத்தப்பட்டார்கள். துரத்தப்பட்டு எங்கோ அனாதை போல வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். பாருங்க, அந்த வாழ்க்கையின் சூழ்நிலை எப்படி இருக்கும். இன்றைக்கு அந்த சகோதரி மட்டுமல்ல, அநேகர் எனக்கு ஃபோனிலே பேசும்பொழுது, என் கணவர் என்னை விட்டு போய்விட்டார், வேறொரு பெண்ணோடு கூட தொடர்பிலே இருக்கிறார், எங்களை மிகவும் அடிக்கிறார், எங்களை துன்புறுத்துகிறார். இந்த கடைசி நாட்களிலே அதிகமான குடும்பங்கள் இந்த கண்ணீரின் பாதையில் தான் கடந்து போய் கொண்டிருக்கிறது. தென்காசி பகுதியிலே ஒரு மகள் இருக்கிறாள். அந்த மகள், அவளும் அப்படி தன் கணவர் ஆட்டோ ஓட்டுகிறார். எனக்கு 2 பிள்ளைகள் இருக்கிறார்கள். ஆனால் என் கணவர் ஒரு வயதான ஒரு பெண்ணோடு கூட தொடர்பை வைத்து கொண்டு, எனக்கு ஒரே அடி, என் பிள்ளைகளுக்கு ஒரே அடி, எனக்கு ஒரே அடி, வீட்டில் சமாதானம் இல்லை, சந்தோஷம் இல்லை, நன்றாக சாப்பிட முடியவில்லை, என் பிள்ளைகளுக்கு சாப்பாடு கொடுக்க முடியவில்லை. அவர்கள் எல்லாம் கதறும் பொழுது எனக்கு என்ன அவர்களுக்கு ஆறுதல் சொல்லுவதென்றே தெரியவில்லை. நான் சொல்லுவதெல்லாம், உங்கள் தேவனை நோக்கி பாருங்கள், கர்த்தரை நோக்கி பாருங்கள். சங்கீதம் 56:8 தான் அவர்களிடத்திலே நான் சொல்லுவேன். உங்கள் அலைச்சல்களை தேவன் அறிந்திருக்கிறார். உங்கள் கண்ணீர்களை கர்த்தர் துருத்தியிலே வைத்திருக்கிறார். ஆகாரின் கண்ணீரை கண்ட தேவன் உங்கள் கண்ணீரை காண்கிறார். ஒரு அடிமை பெண்ணாகிய ஒரு ஆகார், அவள் இஸ்ரவேலிலே வாழ்ந்தவள் அல்ல, இஸ்ரவேலின் பெண் அல்ல, தேவனுடைய சொந்த ஜனம் அல்ல, ஒரு அடிமை பெண். அந்த பெண்ணுக்கே கர்த்தர் அவளுடைய கண்ணீரை கண்டு அந்த மகளுக்காக இறங்கி கர்த்தர் கிரியை செய்து பாருங்க. தொடர்ந்து நீங்க அந்த இடத்துல வாசித்து பார்ப்பீர்கள் என்று சொன்னால், ஆதியாகமம் 21வது அதிகாரம் 18வது வசனம் சொல்லுகிறது, நீ எழுந்து உன் பிள்ளையை எடுத்து அவனை உன் கையினால் பிடித்து கொண்டு போ, அவனை பெரிய ஜாதியாக்குவேன் என்றார். தேவன் அவளுடைய கண்களை திறந்தார். அப்பொழுது அவள் ஒரு தண்ணீர் துறவை கண்டு போய் துருத்திலே தண்ணீர் நிரப்பி பிள்ளைக்கு கொடுத்தாள். 20வது வசனம் வாசித்து பாருங்க. மிகவும் எனக்கு பிடித்த ஒரு வசனம். தேவன் பிள்ளையினுடையே இருந்தார். அவன் வளர்ந்து வனாந்திரத்திலே குடியிருந்து வில்வித்தையிலே வல்லவனானான். தேவன் பிள்ளையோடே இருந்தார். ஆபிரகாமிடத்திலே தேவன் சொன்னார், அவன் உன் வித்தாய் இருக்கிறபடினால் அவனையும் நான் ஒரு பெரிய ஜாதியாக்குவேன். ஆபிரகாம் தவறு செய்து விட்டானே என்று சொல்லி அந்த பிள்ளையை தேவன் விட்டுவிடவில்லை. அவனுடைய வித்தாய் இருக்கிறபடினால் அந்த பிள்ளையை கர்த்தர் வளர்க்கிறார். எங்கு வளர்க்கிறார்? பெயர்சபா வனாந்திரத்திலே வளர்க்கிறார். யாரும் இல்லாத சூழ்நிலை, அக்கம் பக்கம் ஒருவரும் இல்லை, வனாந்திரம். வேதத்திலே வாசிக்க முடிகிறது, யாக்கோபு இதே பெயர்சபா வனாந்திரத்தில் தான் அலைந்தான். பாழான நிலம் என்றும், நரிகள் ஊளையிடுகிறதான இடம் என்றும், விலங்குகள் நடமாடுகிற ஒரு இடம் என்றும் வேதம் சொல்லுகிறது. அப்படிப்பட்ட ஒரு இடத்திலே ஒரு பெண்ணாக தன் பையனை வைத்து கொண்டு அந்த இடத்திலே வாழ்வதென்று இந்த காலத்திலே அது சாத்தியமா? ஒரு பெண் தனியாக இந்த உலகத்திலே வாழ்வதென்றது நடக்காத ஒரு காரியம். இந்த சமுதாயத்திலே அது முடியாத ஒரு காரியம். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையிலே அந்த மகள் வனாந்திரத்திலே தேவனை மாத்திரம் நம்பி நிற்கிறாள். பாருங்க, பிள்ளையோடு கூட தேவன் இருந்தார். ஒரு அடிமை பெண்ணாகிய ஒரு ஆகாருடைய கண்ணீருக்கு கர்த்தர் இறங்கி பதில் செய்து அந்த பிள்ளையை கர்த்தர் வாழ வைப்பாரே. ஆனால் தேவ பிள்ளைகளே, உங்களுடைய கண்ணீரும் என்னுடைய கண்ணீரும் விலையேற பெற்றதாய் இருக்கிறது. நாம் எல்லாம் இயேசுவின் இரத்தத்தினாலே கழுவப்பட்ட அவருடைய பிள்ளைகள். நாம் ஒருவேளையில் அப்படிப்பட்ட பாதையிலே கடந்து வருகலாம்.
பள்ளத்தாக்கின் அனுபவங்களில் ஊடுருவ நாம் நடந்து கொண்டு வருகிறோம். எனக்கு வருகிற அநேக ஃபோன் கால்கள் அவருடைய குடும்ப பிரச்சனைகள் நிமித்தம் பிரிந்திருக்கிற குடும்பங்கள், கண்ணீரிலே வாழ்கிற குடும்பங்கள். நான் எந்த குறையும் என் கணவனுக்கு வைக்கவில்லை. என் கணவரை நான் அப்படி பார்த்து கொண்டேன், அவ்வளவு நான் நேசித்தேன், என் கணவர் மேல் நான் உயிராக இருந்தேன், ஆனால் அவர் இப்படி செய்து விட்டார் என்று பல பெண்கள் கதறுதலை கேட்கும் பொழுது இருதயம் உடைகிறது. ஒரு குறைவும் என் கணவருக்கு நான் வைக்கவில்லை, ஏன் இப்படி செய்தார்? காலங்கள் இன்றைக்கு காலம் அப்படிப்பட்ட ஒரு கொடூரமான துரோகங்கள் நிறைந்த ஒரு காலமாக இருக்கிறது. தேவ பிள்ளைகளே, இந்த நாட்களிலே நீங்கள் எந்த இடத்திலே உங்கள் கண்ணீரை வடிக்கிறீர்கள்? எங்கு போய் உங்கள் கண்ணீரை வடிக்கிறீர்கள்? எந்த இடத்திலே போய் நீங்கள் அதற்கு உண்டான சொல்யூஷனை தேடுகிறீர்கள்? மனிதரிடத்திலே போய் உங்கள் கண்ணீரை நீங்கள் வடிப்பீர்கள் என்று சொன்னால் நிச்சயமாகவே அந்த கண்ணீருக்கு உங்களுக்கு பதிலே இருக்காது. அதற்கு பதிலாக அவர்கள் உங்களை தூஷிப்பார்களே தவிர உங்கள் வேதனையை இந்த உலகத்தில் ஒருவராலும் புரிந்து கொள்ள முடியாது. உங்கள் கண்ணீரை யாராலும் துடைக்க முடியாது. கண்ணீரை துடைக்கிற தேவன், நமக்கு ஒரு தேவன் இருக்கிறார். அவர்தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அவர் உங்கள் கண்ணீரை துடைக்கும்படியாக உங்களோடு கூட இருக்கிறார். தேவ பிள்ளைகளே, இந்த ஆகாருடைய வேதனை எவ்வளவு ஒரு வேதனை! அவள் எவ்வளவு வேதனைப்பட்டு இருப்பாள்! தன் கணவனை நினைத்து எவ்வளவு வேதனைப்பட்டிருப்பாள்! அவருடைய வாழ்க்கையை நினைத்து எவ்வளவு வேதனைப்பட்டிருப்பாள்! ஆனால் கர்த்தர் அவர்களோடு கூட இருந்தார். அது மாத்திரம் அவள் சொல்லுகிறார், நீர் என்னை காண்கிற தேவன் ஆண்டவரே. தேவ பிள்ளைகளே, உங்களை யார் கைவிட்டாலும், சொந்த கணவனே உங்களை கைவிட்டு இருந்தாலும், மனைவி கைவிட்டு இருந்தாலும், பிள்ளைகள் கைவிட்டு இருந்தாலும், யார் உங்களை கைவிட்டு இருந்தாலும் கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். தேவன் உங்களோடு கூட உலாவிக் கொண்டிருக்கிறார். ஆகாரையே கைவிடவில்லை என்று சொன்னார். எகிப்தின் அடிமை பெண்ணாகிய ஆகாரையை அவர் கைவிடவில்லை என்று சொன்னால், இயேசுவின் இரத்தத்தினாலே கழுவப்பட்டு, அவரால் மீட்கப்பட்டு, பரிசுத்தாவினால் அபிஷேகிக்கப்பட்டு, அவரால் முத்திரை போடப்பட்ட உங்களுடைய கண்ணீரை கர்த்தர் விலையேற பெற்ற கண்ணீராக பார்க்கிறார். அது மாத்திரமல்ல, சங்கீதம் 56:8 உங்கள் அலைச்சல்களை காண்கிற தேவன் மட்டுமல்ல, உங்கள் கண்ணீரை காண்கிற தேவன். உங்கள் கண்ணீரை கர்த்தர் ஒவ்வொரு சொட்டாக துருத்தியிலே சேர்த்து வைக்கிறாராம். ஏன் தெரியுமா? உங்களுடைய கண்ணீரை துருத்தியிலே சேர்த்து வைக்கிறார். உங்கள் கண்ணீரை கர்த்தர் அவ்வளவு விலையேற பெற்ற கண்ணீராக பார்க்கிறார். ஒரு சொட்டு கண்ணீர் வரும் என்று சொன்னாலும் அந்த கண்ணீரை அவ்வளவு விலையேற பெற்ற ஒரு கண்ணீராக தேவன் காண்கிறார். நீங்கள் பிறரிடத்திலே போய் கண்ணீர் வடிப்பீர்கள் என்று சொன்னால் அந்த கண்ணீருக்கு உங்களுக்கு பதில் இருக்காது. அதற்கு பதிலாக அவள் அழுது கொண்டிருக்கிறாள். அவளுடைய பாவம் அவள் அனுபவிக்கிறாள். அவள் செய்த பாவம் அவள் அனுபவிக்கிறாள். இப்படித்தான் சொல்லுவார்கள். பள்ளத்தாக்கின் அனுபவங்களை கடந்து போகும்பொழுது அவள் செய்த பாவம் இன்றைக்கு அவள் அனுபவிக்கிறாள் என்று சொல்லுவார்களே தவிர, உங்களுக்கு பின்பாக உங்களை குறை பேசுவார்களே தவிர, உங்களுக்கு ஆறுதல் சொல்ல இந்த உலகத்தில் ஒருவரும் இருக்க மாட்டார்கள். உங்கள் கண்ணீரை ஒருவராலும் துடைக்க முடியாது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவால் மாத்திரம்தான் அந்த கண்ணீரை துடைக்க முடியும். ஏன் தெரியுமா? உங்கள் கண்ணீரை கர்த்தர் விலையேற பெற்ற கண்ணீராக கர்த்தர் காண்கிறார். தேவ பிள்ளைகளே, ஆகவே கவலைப்படாதிருங்கள். உங்கள் கண்ணீரை நீங்கள் துடைத்துக் கொள்ளுங்கள். உங்கள் கண்ணீரை காண்கிற தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். இஸ்ரவேலிலே மர்மர் என்றதான ஒரு மரம் இருக்கிறது. மாறா என்று நீங்கள் கேள்விப்பட்டு இருப்பீர்கள். மர்மர் என்ற அந்த மரம் மிகவும் மிகவும் கசப்பு நிறைந்த ஒரு மரம். நாம் எட்டி மரம் கசக்கும் என்று சொல்லுவோம் அல்லவா? அதை காட்டிலும் அந்த காற்றிலே அந்த கசப்பு, கிலோமீட்டர் கணக்குக்கு அந்த காற்று பட்டாலே கசப்பு இருக்குமாம். கூடார பண்டிகையின் பொழுது ஜனங்கள் எல்லாம் பழங்கள் பறிக்க போகும் பொழுது பிள்ளைகளிடத்திலெல்லாம் சொல்லுவார்களாம், அந்த பக்கம் போய்விடாதிருங்கள் என்று சொல்லி. அவ்வளவு கொடிய கசப்பு நிறைந்ததான அந்த மரம் ஒரு நாளிலே என்ன ஆகும் தெரியுமா? அதன் மரத்தில் இருந்து கண்ணீர் போன்றதான வெள்ளை நிறத்தில் நாம் கண்ணீர் எப்படி இருக்குமோ அப்படியே அந்த மரத்திலிருந்து ஒரு பசை வழிய ஆரம்பிக்குமா. அதுதான் மர்மர் என்று சொல்லப்படுகிறது. அந்த கண்ணீர், அதற்கு பேரே மர்மர் என்றாலே கண்ணீர் என்று சொல்லிதான் அர்த்தம். அந்த கண்ணீர் மிகவும் விலையேற பெற்றதாய் இருக்கிறது. அதிலிருந்து தான் மிகுந்த வாசனையுள்ள திரவியங்கள் தயாரிக்கப்படுகிறது. அது சின்ன ஒரு பாட்டிலே பல ஆயிரங்கள் போகுமாம். அப்படிப்பட்ட ஒரு விசேஷித்த அந்த பிசினை போன்ற அதில் வடிகிறதான அந்த கண்ணீர், வடிந்து வருகிறதான அந்த பிசின் தைலமானது அவ்வளவு விலையேற பெற்றதாய் இருக்குமாம். தேவ பிள்ளைகளே, ஒருவேளை உங்களுடைய வாழ்க்கை அவ்வளவு கசப்பு நிறைந்த ஒரு வாழ்க்கையாக இருக்கலாம். யாராலும்
பக்கத்திலே வர முடியாத அளவிற்கு உங்களுடைய வாழ்க்கை கசப்பு நிறைந்த ஒரு வாழ்க்கையாக இருக்கலாம். ஆனால் தேவ பிள்ளைகளே, நீங்கள் விடுகிற கண்ணீரை கர்த்தர் காண்கிறார். உங்கள் வாழ்க்கையிலே நீங்கள் படுகிற பாடுகளிலே, உபத்திரவங்களிலே, ஆறுதல் அற்றதான சூழ்நிலையிலே, யாரும் ஆறுதல் சொல்ல முடியாத ஒரு சூழ்நிலையிலே, வேதனையை ஒருவரிடத்திலும் சொல்ல முடியாத நீங்கள் ரகசியமாய் அந்தரங்கமாய் தேவனிடத்திலே இரவெல்லாம் விடுகிற அந்த கண்ணீருக்கு கர்த்தர் பதிலை வைத்திருக்கிறார். தேவ பிள்ளைகளே, உங்கள் கண்ணீரை கர்த்தர் அவ்வளவு விசேஷமாக காண்கிறபடினால் தான் அந்த கண்ணீரை கர்த்தர் துருத்தியிலே சேர்த்து வைக்கிறாராம். ஆகவே உங்கள் கண்ணீர் சாதாரணமான கண்ணீர் அல்ல. தேவனுடைய சமூகத்திலே அது எட்டி நிற்கிறது. தேவனுடைய துருத்தியிலே அது இருக்கிறது. கர்த்தர் தம்முடைய கரத்திலே துருத்தியிலே அந்த கண்ணீரை வைத்திருக்கிறார். ஒரு சொட்டு கண்ணீர் கூட வீணாய் போவதே இல்லை. அதற்கேற்ற பலன் நிச்சயமாக வரும். ஒரு அடிமை பெண்ணாகிய ஒரு ஆகாருக்கு கர்த்தர் பதில் கொடுத்து அந்த கண்ணீரை துடைத்து அந்த பிள்ளையோடு கர்த்தர் இருந்தாராம். பாருங்க, இத்தனைக்கும் வாக்குத்தத்தம் செய்யப்படாத ஒரு பிள்ளை, வாக்குத்தத்தம் செய்யப்பட்ட பிள்ளை ஈசாக்கு. ஆனால் ஆபிரகாம் செய்தது தவறுதான். ஆனாலும் கர்த்தர் அந்த கண்ணீரை கண்டு அந்த பிள்ளையோடு கூட இருந்து அந்த பிள்ளையை வனாந்தரத்திலே அவர் வளர்த்தாராம். வில்வித்தையிலே பெரிய வல்லவனானா. யாருங்க அவனுக்கு யுத்தத்தை சொல்லி கொடுத்திருப்பார்கள்? அங்கு யார் இருந்தது? பெயர்சபா வனாந்தரத்திலே நரிகள் ஊளையிடுகிற இடத்திலே, விலங்குகள் அலைகிற இடத்திலே, பாம்புகள் திரிகிற இடத்திலே யார் இருந்திருக்க முடியும்? யார் அவர்களை பாதுகாத்திருக்க முடியும்? அத்தனை கொடிய விஷ பாம்புகளுக்கு, அத்தனை கொடிய மிருகங்களுக்கு யார் அவர்களை பாதுகாத்திருக்க முடியும்? கர்த்தரே இருந்தாராங்க கூட. தேவனே கூட இருந்தாராம். கர்த்தரே பாதுகாத்தாராம். அவரே பராமரித்தாராம். அவரே போஷித்தாராம். அவரே நடத்தினாராம். அவரே யுத்தத்திற்கு பழக்குவிக்கினாராம். பாருங்க, இன்றைக்கும் இஸ்ரவேலுக்கு பெரிய தலைவரியாக இருக்கிறதான அந்த கூட்டத்தை கர்த்தர் ஆதரித்தாராம். கர்த்தர் நடத்தினாராம். ஒரு பெண்ணினுடைய கண்ணீரை பார்த்து, அந்த பிள்ளையினுடைய கண்ணீரை பார்த்து, அந்த கண்ணீர் எவ்வளவு விலையேற பெற்றது பார்த்தீர்களா? எந்த இடத்துலாம் வேதத்தை நீங்கள் எடுத்து வாசித்து பாருங்கள். எங்கெல்லாம் கண்ணீர் விட்டு ஜெபிக்கிறார்களோ நம்முடைய தேவன் அந்த கண்ணீரை அற்பமா எண்ணவே இல்லைங்க. அற்பமா எண்ணவே இல்லை. யோபு 16வது அதிகாரம் 20வது வசனம் வாசித்து பாருங்கள். யோபு 16:20 எடுத்து வாசிக்கலாமா? என் சிநேகிதர் என்னை பரியாசம் பண்ணுகிறார்கள். என் கண் தேவனை நோக்கி கண்ணீர் சொரிகிறது. யோபு சொல்றார், யோபு பக்தன் சொல்றார், யோபை குறித்து கர்த்தர் சொல்லுகிறார், அவன் நீதிமான், அவன் உத்தமன், அவன் தேவனுக்கு பயந்தவன், பொல்லாப்புக்கு விலகுகிறவன் என்று சாட்சி பெற்றவன். இன்றைக்கு சோதிக்கப்படுகிறான். சாத்தானின் நிமித்தம் சோதிக்கப்படுகிறான். கர்த்தர் அனுமதி கொடுக்கிறார். ஆனால் அவன் அங்கு மிகுந்த உபத்திரவங்களை சந்திக்கிறான். எல்லா ஆடு மாடுகள் ஒட்டகங்கள் கழுதைகள் எல்லாவற்றையும் ஒரே நாளிலே இழந்து போனான். சொத்து முழுவதையும் எல்லாவற்றிலும் இழந்து போனான். 10 பிள்ளைகளையும் ஒரே நாளிலே இழந்து போனான். சரீரம் முழுவதும் கொடிய பருக்களால் வாதிக்கப்படுகிறான். பயங்கரமான கொடுமையான ஒரு சூழ்நிலையிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறான். சொந்த மனைவி தேவனை தூஷித்து ஜீவனை விடும் என்று சொல்லுகிறாள். அப்படிப்பட்டதான ஒரு சூழ்நிலையிலே வாழுகிறான். கூட இருந்த சிநேகிதர்கள், வேதம் சொல்லுகிறது என் சிநேகிதர், அவரோடு கூட இருந்தவர்கள், யோபுவோடு கூட இருந்த உயிர் பிராண சிநேகிதர்கள், எல்லாவற்றையும் கூடவே இருந்து பார்த்தவர்கள், யோபுவை குறித்து நன்றாய் அறிந்தவர்கள், அவன் பாதை நெய்யாய் பொழிகிறது என்பதை அறிந்தவர்கள், அவன் உத்தமமான ஸ்தானத்தில் இருக்கிறான் என்பதை அறிந்தவர்கள். அப்படிப்பட்ட ஒரு யோபு திடீரென்று சோதிக்கப்படுகிறான் என்ற பொழுது அதே சிநேகிதர்கள் அவரை பரியாசம் பண்ணினார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. அதை சரியான விளக்கம் சொல்வன் என்றால், சிநேகிதர்கள் எனக்கு துரோகம் செய்தார்கள் என்று சொல்லி யோபு அங்கு அழுகிறார். கண்ணீர் தேவனை நோக்கி கண்ணீர் சொரிகிறாராம். நீங்க யாரை பார்த்து கண்ணீர் வடிக்கிறீங்க? நீங்க நடந்து வருகிற இந்த சூழ்நிலையில வேற எந்த பக்கம் நீங்க போய் கண்ணீர் விட்டாலும் அந்த கண்ணீருக்கு பதில் இருக்காது. வேதனை தான் பெருகுமே தவிர அந்த வேதனைக்கு பதில் வராது. ஆனால் அந்த ரங்கத்திலே உங்கள் தேவனை நோக்கி பார்த்து நீங்கள் விடுகிற கண்ணீருக்கு பதில் இல்லாமல் போகவே போகாது. யோபு அப்படிதான் சொல்லுகிறார், என் கண்ணீர் தேவனை பார்த்து என் கண்ணீரை சொரிகிறேன். அப்படியே ஜெபிக்கலாமா? ஹல்லேலூயா, மை துதிக்கிறோம் ஆண்டவரே. கண்ணீரின் பாதையிலே கடந்து வந்து கொண்டிருக்கிறார்களே ராஜா, வேதம் சொல்லுகிற கண்ணீரின் பாதையை உருவ நடந்தவர்கள் களிப்பான நீரூற்றாய் மாற்றிக் கொள்ளுவார்கள். ஆமென். தேவ பிள்ளைகள் இன்றைக்கு கண்ணீரின் பாதையிலே நடக்கலாம், ஆனாலும் அதை களிப்பான நீரூற்றாய் அவர்களே மாற்றிக் கொள்வார்கள். அப்பா, அப்படிப்பட்டவர் வல்லமையும் கிருபையும் உடைய பிள்ளைகளுக்கு நீர் கொடுத்திருக்கிறபடியால் நன்றி. யாரெல்லாம் இன்றைக்கு ஆகாரை போல அலைந்து திரிந்து கொண்டிருக்கிறார்களோ,
பிள்ளையினுடைய வாழ்க்கையை குறித்து நினைத்து கதறுகிறார்களோ, குடும்பம் கைவிடப்பட்டு இருக்கிறதோ, கணவனால் கைவிடப்பட்டு இருக்கிறார்களோ, கர்த்தாவே இன்றைக்கு அவர்களை கர்த்தர் நினைப்பீராக. அநாதைகளை, திக்கற்றவர்களை, ஆதரவற்றவர்களை கர்த்தர் இன்றைக்கு விசாரிப்பீராக. அந்நாளின் கண்ணீரை கண்ட தேவன், அற்புதம் செய்த தேவன் இவர்களுக்கு ஒரு அற்புதத்தை இன்றைக்கு கர்த்தர் செய்வீராக. உம்முடைய வல்லமையில கரம் நீட்டப்படுவதாக. அதிசயங்களை கர்த்தர் காண பண்ணுவீராக. இஸ்ரவேல் ஜனங்களை விடுவித்த தேவன், வெள்ளியும் பொன்னோடு ஆடல் பாடல் சத்தத்தோடு அவர்களை புறப்பட பண்ணின தேவன், இன்றைக்கு கர்த்தர் ஒரு அற்புதத்தை செய்வீராக. தடைகளை உடைத்து போடுகிறவர்கள் இவருக்கு முன்பாய் கடந்து செல்வீராக. அதிசயங்களை காண பண்ணுவீராக. சத்துருக்கள் சிதறண்டு போவார்களாக. இவர்களை கண்ணீர் விட வைத்தவர்களை, உபத்திரவப்படுத்தினவர்களை கர்த்தர் உபத்திரவத்திற்கு ஒப்பு கொடுப்பீராக. தகப்பனே, இவர்களுடைய கண்ணீருக்கு கர்த்தர் ஆறுதல் செய்வீராக. இழந்த நன்மைகள் எல்லாவற்றையும் திரும்ப பெற்றுக் கொள்வார்களாக. மறுபடியும் ஆடல் பாடல் சத்தம் உண்டாயிருப்பதாக. கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள் ஆனந்த களிப்புடன் பாடி சீயோனுக்கு திரும்பி வருவார்கள். சந்தோஷமும் மகிழ்ச்சியும் அடைவார்கள். சஞ்சலமும் தவிப்பும் ஓடி போகும் என்ற வாக்குத்தத்தம் உடைய வாழ்க்கையிலே நடப்பதாக என்று நான் ஆசீர்வதிக்கிறேன். அற்புதங்களை செய்யும் ஆசீர்வதி இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.